ஆசையோட கடைய ஆரம்பிச்சோம். எனக்கு அந்த கொடுப்பனையே இல்லை, பிறக்கும் போதும் பெற்றவங்க இல்லை. சரி, நம்ம புருஷன் கடை வைக்கிற நேரமாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் மாறும்னு நினச்சோம். காலம் முழுக்க குடும்பத்துக்கே உழைச்சி போட்ட மனுஷன் அவருக்குன்னு எதையுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. இந்த தடவை தான் முதல் தடவை அவருக்காக ஒரு தொழில் அமைச்சுக்கணும்னு நினைச்சாரு. கடைசியில் அதுவும் கையை விட்டு போயிடுது. வீட்டில் பொம்பளை சரியில்லைன்னா அந்த ஆம்பளோட நிலைமை இப்படித்தான் இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் நம்மளால தானே சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கு போட்டதுக்கு, அவங்களுக்கு போட்டி போட்டு நம்ம கடை வச்சதுக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு உருவாக்குனது எல்லாம் மொத்தமாக போக போகுது. எருக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சா? என்ன எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏய், என்னாச்சு? எதுக்குப்பா அழுதுட்டு இருக்க? எல்லாம் என்னால தானுங்க. நீ என்ன பண்ண? நீங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்தீங்க. நான் தான் உங்களை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க கடனை வாங்க வச்சு கடைசியில் இப்போ இதுவும் நம்ம கையை விட்டு போகுதுங்க. ஏ லூசு, இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு கிடக்குற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடையை ஆரம்பிச்சு என்னோ 10 என்ன சம்பாதிக்காமையா இருந்தோம்? எல்லாம் சம்பாதிக்க தானே செஞ்சோம். உன் பேச்சு கேட்டு நல்லா தான் காசு வந்துட்டு இருந்துச்சு. அவன் ஆசைப்பட்டு அப்படி இப்படியும் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்பயும் என்ன, இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா கையில் காசு வரப்போகுது, அதை எடுத்து கடன் அடைக்க போகிறோம், அவ்வளோதான். இருந்தாலும் முதல்ல ஆரம்பிச்சது கையை விட்டு போகுதுன்னா மனசு சங்கடமா இருக்குல்லங்க. உங்களுக்குன்னு நீங்க எதையுமே இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஒரு நல்ல துணிமணியா இருந்தா கூட நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு போட்டு அழகு பார்த்துக்கிட்டு பழசு பட்டதுன்னு போடுவீங்க. யாராவது வீட்டுல வேணான்னு ஒதுக்கி கொடுத்ததை வாங்கி போட்டுக்குவீங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லைங்க. கையில விவசாய நிலனாவது இருந்துச்சு, அதையும் பிரிச்சு கொடுக்குறேன், நமக்கு தான் கடை இருக்கே, இதுல வியாபாரத்தை பார்த்துக்கலான்னு சொல்லி அதையும் கொடுத்து விட்டீங்க. இனி பையனை வச்சுக்கிட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறோன்னே தெரியலையேங்க. கேரு, இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நானே எல்லாத்தையும் மறந்துட்டு தானே இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதையுமே நம்ம என்ன உருவாக்கி அவ்வளோ கடன் வாங்கி இவ்வளோ கடன் வாங்கி நம்ம பண்ணுறோம்? ஒன்றும் கிடையாதுமா, சரியா? பார்த்துக்கலாம் விடு. நீ உழைப்பு கையில் இருக்குது, சரியா? திறமை கையில் இருக்கு. அன்னைக்கெல்லாம் போய் தேங்காய் பறித்து போட்டோம், 6000 ரூபாய் வந்துச்சு. யார் தருவா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும், சரியா? உழைக்கிறவனுக்கு 1000 வேலை, சரியா? வண்டி வர சொல்லிட்டேன் எல்லாத்தையும் ஏத்துறதுக்கு, சரியா? நீ ஒன்றும் அழுகாத. பார்த்துக்கலாம். நான் தான் உங்களுக்கு அவசரப்பட்டு கடை ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டேன். ஏய், எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நமக்கு நேரங்காலம் நல்லா இருக்கணும்ல. நம்ம தலையில இப்படிதான் எழுதிருக்கணும் போது யார் என்ன பண்ண முடியும்? விடு, பார்த்துக்கலாம். நம்ம அழுது அவன் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவா. கஷ்டம் என்னோடைய போகட்டும். வீட்டில் உள்ளவங்களை என்னைக்கு நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது. முதல்ல இவரை கல்யாணம் பண்ணும்போது நான் என்ன 15 கொண்டா வந்தேன், ஒன்று கூட கொண்டு வரல. எல்லாம் எனக்கு செஞ்சு போட்டு அழகு பார்த்த மனுஷன், அவருக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஏதாவது வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கையில் திறமை இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? என்ன சார், பணம் கொண்டு வந்துட்டீங்களா? அதுதானே சார் வந்திருக்கேன். மாமா இங்க வாங்க. சொல்லுப்பா. என்ன பணம் கொண்டு வந்திருக்கேன்னாரு, கையில ஒண்ணுத்தையும் காணோம். எப்பா பதறாத, இப்ப எதுக்கு பதற? இல்ல காசு கொண்டு வந்திருக்கேன்னாரு, ஆனா ஒன்னும் கொண்டு வரலையா, அதுக்கு தான் கேக்குறேன். இருயா, நீயும் பதட்டப்பட்டு என்னையும் பதட்டப்பட வச்சிருவ. ஒரு நிமிஷம் போரு. சார், நீங்க பெரிய ஆபீசரு, பணம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எங்க சார்? முதல்ல டாக்குமெண்ட் எல்லாமே எங்க பேருக்கு மாத்தணும், எங்க கம்பெனி நேமுக்கு. அப்பதான் நான் பணத்தை கையில கொடுக்க முடியும். என்ன மாப்பிள்ள, கை நீட்டி பணத்தை வாங்காம எப்படி கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, எங்க சர்வீஸ்ல நாங்க இப்படி எல்லாம் யாரையும் ஏமாத்துனது கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும், அதுக்கப்புறம் தானே கை நீட்டி நாங்க காசு தருவோம். எதையுமே தராம நாங்க எப்படி தர முடியும்? நிறைய பேர் இப்படிதான் எங்க கிட்ட காசை வாங்கி ஏமாத்திடுவாங்க. ஐயோ, நீங்க அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. நானும் என் மாப்பிள்ளையும் தங்கத்திலையும் தங்கம், சொக்க தங்கம். நீங்க எங்களை எல்லாம் உரசி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. உரசி பார்த்தா உங்களுக்கு தான் சேதாரம். அதனாலதான் சொல்றேன், பார்த்து பண்ணிக்கலாம் சார். சரி, நாங்க பத்திரம் கொண்டு வந்திருக்கோம், அதுல ஃபுல்லா நீங்க சைன் பண்ணிருங்க. உடனே அமௌண்ட் கையில வாங்கிக்கலாம். என்ன மாப்பிள்ள? பண்ணிக்கலாம் பண்ணிக்குவோங்க. அந்த நிலத்துல யார் யாரெல்லாம் சொந்தக்காரவங்க? நீங்க மட்டும் தானா, இல்ல வேற யாருக்கும் உரிமை இருக்குங்களா? அது என் பொண்டாட்டிக்கு இருக்குங்க. சரிங்க, அப்ப உங்க வைஃப், அப்ப உங்களுக்கு? எனக்கும் தான் சொந்தம். உங்க ஃபேமிலில இருந்து வர சொல்லிருங்க, அவங்க ஃபேமிலில இருந்து வர சொல்லிருங்க. வந்துட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சைன் பண்ணிட்டு நீங்க அமௌண்ட்டை கையில வாங்கிக்கோங்க. சரிங்க. என்னப்பா அப்படி சொல்றாரு, இப்ப என்ன பண்றது? காசு கையில கிடைக்கணும், நம்ம எல்லாம் பண்ணி தானே ஆகணும். சரி ஐயா,
வந்தவங்களை நான் உபசரிக்கிறேன், நீ வேணா போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறியா? உபசரிக்கணும் 2-3 லட்சத்தை ஆட்டையை போட்டுருவான், இவனை வரக்கூடாது, நம்மளே பார்த்துக்கணும். மாமா நீங்க போய் அப்படியே கூட்டிட்டு வந்துருங்க, அப்படியே சீதாவையும் கூட்டிட்டு வந்துருங்க, சரிங்களா? சரி மாப்பிள்ள, சரி. 1000 தான் இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கானே, நம்ம காசை ஆட்டை விட்டுருன்றதுக்கோசரம் நம்மள அனுப்புறான். என்ன பண்றது? என்ன வேணும்னா மோரை கடைஞ்சு தானே ஆகணும். சார் ஒரு 10 நிமிஷம் சார், இப்படி போய் அப்படி வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏன் சார் அவங்களே இருந்தாதான் இதுவும் பண்ண முடியுங்களா? இல்லைங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்ககிட்ட காசை கை நீட்டி வாங்கிட்டு பத்திரத்துல சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்காளி பங்காளி அவன் இவன்னு சொல்லிட்டு பின்னாடி பஞ்சாயத்துக்கு வருவான். அதுக்கப்புறம் அது கோர்ட்டு கேஸுன்னு நாங்கள் கேஸு போட்டு அலையணும். காசு கொடுத்து வாங்கிவிட்டு பின்னாடி நிலத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகி போயிடும். இந்த விஷயத்துல எல்லாம் தெளிவா இருக்கணும். அதாங்க. ஏங்க நமக்கு சூனியத்தை செஞ்சு வச்சு நம்ம கடையை முடி விட்டு பாங்க பாருங்க இன்னைக்கு கடையை திறந்து என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு. கேரு இத்தனை நாள் அவன் கடையை பூட்டினான், இன்னைக்கு தான் கடையை திறந்திருக்கான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான். நமக்கு எதுக்கு? நம்ம வீட்டு சாக்கடை ஆள்றதுக்கு வழியை பாரு. அடுத்த வீட்டு சாக்கடை நாலுதான் நார்லையான்னு போய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்காம. பேசுறதுக்கு ஒரு இது இல்ல, சாக்கடை கீக்கடைன்னு. பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு. முதல்ல நீ என்ன பண்றன்னு முதல்ல பாரு, அதுக்கப்புறம் நீ அவங்கள நோட் பண்ணிக்கிட்டு தெரியலாம். என்ன இது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மாடி ஒரு விஷயமா? என்னப்பா? மாடி பக்கத்து கடை காலி பண்றாங்களாமா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? பக்கத்து கடை காலி பண்றாங்களா? ஆமாமா, அரசல் புரசெல்லாம் நியூஸ் வந்துச்சு இப்பதான். அதுவும் இல்லாம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் வண்டியில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து கொடுத்தா வாரேன். அப்படி ஓடு சக்கன் நானா? பாத்தீங்கல்ல எத்தனை நாள் நம்ம கடை நடத்தி நமக்கு போட்டியா இருந்தவங்களை வெளியே அனுப்ப முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். எங்க அப்பா வந்து 1 மாசத்துலயே அவங்கள துண்டா காணான் துணியை காணான்னு ஓட விட்டாரு. பாத்தீங்கல்ல? ஆமா ஆமா, உங்க அப்பா பெரிய உலகமாக பருப்பு தான், எங்களுக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? அவங்க காலி பண்றாங்களா? அப்படிலாம் அவங்க காலி பண்ண மாட்டாங்களே. ஏங்க மாப்பிள்ள, நான் என்ன பொய்யா சொல்றேங்க? நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு தாங்க வந்தேன். அதுவும் இல்லாம அவங்க போன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே நான் காத்து உடைக்கிற மாதிரி எல்லாம் விட்டு நின்று கேட்டுட்டு தான் வந்தேன். அதுதானே, அடுத்தவன் குடியை கெடுக்கிறது, அடுத்தவனுக்கு சூனியம் போடுறது, அடுத்தவன் பேசுறது ஒட்டு கேட்கறது, இதெல்லாம் தான் பொழப்பு. ஏங்க சும்மா அவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏண்டிய பின்ன அவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கும் வேலை, ஏன் இந்த ஆளுக்கும் வேலை. உங்க 2 பேர்த்துக்கு என்ன ஜென்மனே தெரியலப்போ. சே, நாளை பின்ன புள்ள குட்டின்னு பிறந்தாலும் என் வகரையில பிறந்தா கூட பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு உங்க 2 பேரும் வகரையிலும் பிறந்துடவே கூடாதுன்னு தான் தோணுது. கடையை காலி பண்றாங்கன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் நிலமும் இல்லை, என்ன பண்ணுவானே ஒன்றும் புரியலையே. சூப்பர்ப்பா இப்பதான்ப்பா எனக்கு மனசுக்கே ஆறுதலா இருக்கு. என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. கடவுளா பார்த்து நல்லா ஆப்பு வச்சானா? ஆமாமா, கொஞ்ச நேரம் ஆட்டமா ஆடுனாங்க. அதான் கடவுளா பார்த்து நல்லா கூலி கொடுத்துருக்காரு. அதான் சொல்லுவாங்க, ஆட்டுக்கு மாட்டுக்கும் வாழை அளந்து வச்சிருக்கான்றது. இதுதான் நமக்குலாம் யாருப்பா நம்ம கிட்ட எல்லாம் மோதுனா வர முடியுமா? ஆமாமா, கடையை காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த கடைக்கும் சேர்த்து நம்ம வாங்கி போட்டு பஞ்சம் இது பண்ணோம்னு வச்சுக்க, இதுக்கப்புறமேட்டுக்குமா நம்ம கொடுக்கறது தான் ரேட்டு. எல்லா ரேட்டையும் வாங்குறத விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நம்ம ஏற்றி கொடுத்தோம்னாலும் நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. விலை குறைச்சி தான் கொடுப்பேன், முடிஞ்சா இறக்கு, இல்லைன்னா எங்கிட்டாவது போ அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட தான் போனா போதுன்னு இறக்கி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கொள்ள காசு பார்க்கலாமா? சரிப்பா எங்களைத்தான் லேசா நினைக்காதே ராசா, நீ மோதி பார்த்தா தான் ஒன்னதான் தூக்கி அடிப்பேன் நான் தானடா. இப்படியே டனடனடம் போனா டனடனடம் பிச்சைதான் எடுக்க போறான். ஐயோ சரிம்மா விடு. யார் யாருக்கு எது எப்பப்ப அமையணுன்னு இருக்கோ அதை அப்பப்ப தான் அமையும். நினைச்சபடியெல்லாம் எல்லாம் அமையாது, சரியா? இல்லைம்மா, ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும்போது இப்போ அமைஞ்சிரும் அப்பா அமைஞ்சிரும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சும்மா. எனக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதேம்மா. எனக்கு அப்புறம் கல்யாணங்களுக்கு கூட எல்லாம் நல்லதும் நடக்குது. அம்மாடி அப்படிலாம் அழக்கூடாது, சரியா? ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு என்ன அம்புட்டு வயசாகி போச்சு. இந்த பக்கத்து வீட்டு பரிமளாலாம் பாரு, அவன் மருமவெல்லாம் 30 வயசுல தான் புள்ள பெத்தா. உனக்கு என்ன அம்புட்டு வயசாகி போச்சு? பார்த்துக்கலாமா, நம்ம வீட்டில் யாரும் நீ எதுவும் சொல்கிறது கிடையாது, வைக்கிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ அழுதுட்டு கிடக்கிற? ஒன்றும் இல்லை, நாங்களாம் இருக்கோம். மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா.
அவருக்குமே கஷ்டம்தான் ஒவ்வொரு தடவையும் இல்லை இல்லைன்னு வரும்போது. அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது சரியா? வீட்டிலே இருக்கிறதுனால உனக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு வேலை வெட்டிக்கு எதுவும் போனால் கூட அதெல்லாம் மறந்துட்டு இருப்ப. மாப்பிள்ளைட்டு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு எதுவும் போகலாம்லம்மா. அதையும் சொல்லி பார்த்துட்டேம்மா. அவர் வேலைக்கெல்லாம் ஒன்று வேணாம், நீ வீட்டோட இருந்தால் எனக்கு அதுவே போதும், நீ எங்கேயும் போய் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் இப்படி சொல்கிறவரை என்ன பண்ணுறது? சரி, எதை பற்றி யோசிக்காத, பார்த்துக்கலாம். சரிம்மா. அத்தை ஏன் கூப்பிட்டீங்க? எம்மாடி மருமகளே, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னங்க அத்தை, என்ன விஷயம்? இல்லைம்மா, புள்ள இன்னைக்கு காலையில் செக் பண்ணிட்டு இப்படின்னு சொல்லி அழுவோம். எனக்கே மனசு கஷ்டமாக போச்சு. எனக்கு தான் அத்தை ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் காலம் அப்படி இருக்குது, யார் தான் சொல்லி மாளறது? அதுக்கு இன்னும் நம்மளும் இப்படியே விட்டா எப்படி? வயசில் மூத்தவங்க நம்ம தான் அவங்களுக்கு நல்லது கெட்டதை பார்த்து பண்ணணும் வைக்கணும். அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு போகாமையா இருக்காங்க, போய்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. மாத்திரை சாப்பிட்டு இந்த பிள்ளைங்க உடம்பே கெட்டு போகுதுமா. பார்க்கவே சங்கடமாக இருக்குது. அதான் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இங்கே ஏதாவது ஜோசியர் இருந்தாருன்னா போய் பார்த்துட்டு வருவோமா? எனக்கு இங்கே எங்கே ஜோசியர் தெரியும்? நமக்கு தெரியாட்டி என்ன, ஜாதக புக் எடுத்துகிட்டு போவோம். இந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டால் சொல்லுங்க, அதுங்கிட்ட கேட்டுட்டு என்ன ஆயிடுதுன்னு போய் நம்ம போய் பார்த்துட்டு தான் வருவோமே. சரிங்க அத்தை, அதையும் தான் போய் பார்த்துட்டு வருவோமே. என்ன பண்ணுறது, ஒரு நல்லது நடந்துச்சுன்னா தானே குடும்பம் ஒற்றுமையாக இருக்குமோ என்னவோ. அதைத்தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். குடும்பமே சின்ன சில்லான்னு ஒருங்கி போய் கிடக்குது. வீட்டுக்கு வாரிசு வர நேரம் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆளாளுக்கு முறைச்சிக்கிட்டு இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆளுன்னு குடும்பமே செதறி போய் கிடக்குது. யார் கண்ணு பட்டுச்சோ எனக்கு ஒன்றும் புரியலை. அதான் நான் வாழும்போதே ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ பெற்று போட்டாங்கன்னா வளர்த்து விட்டு போயிடுவோம். இல்லைன்னா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வீட்லேயும் பேர பிள்ளைங்கன்னு பார்த்தாச்சு. என்ன இப்போ இருக்குது இந்த சந்தோஷம் உமாவும் தான். உமா அதை தனி தெளிச்சு விட்டாச்சு, அது எக்கையோட கெட்டு போட்டுன்னு விட்டாச்சு. ஆனால் சந்தோஷம் அந்த மாதிரி இல்லை, நம்மளை நல்லா பார்த்துக்கிறேன். அவனுக்கு ஒரு நல்லது பார்த்து வச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாவது கண்ணை மூடணும். அதுக்கு தான் பார்க்குறேன். சரிங்க அத்தை, அப்போ என்ன எதுன்னு போயிட்டே வந்துடலாம். சரிம்மா.